வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பானிபூரி. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும். அது நல்லா கழுவி இந்த மாதிரி குத்தி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு எனர்ஜி தரும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஊற வச்ச பட்டாணி, இதை நல்லா கழுவி அதில் சேர்த்து வேக வைக்க தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சிடணும். நம்ம பானிபூரிக்கு தேவையான பானியை ரெடி பண்ணலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கணும், ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கணும், ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணலாம். ஒரு ஜல்லடியை எடுத்து அதில் ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கணும். அதுவும் ஃபில்ட்ரு பண்ணி தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பானி ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். இப்போ கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பூரி வறுக்கிறதுக்காக நல்லா எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கலாம். சூடானது தான் பூரி போட்டு எடுக்கணும். நான் இப்போ காட்டுறது 20 ருபீஸ் இந்த பேக்கெட்டு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? இப்போ ஒரு பூரியை எடுத்து அதில் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு அதில் கொஞ்சோண்டு பட்டாணியை போட்டு மேலே அப்படியே வெங்காயத்தை போட்டு அப்படியே அந்த பானிபூரி எடுத்து போட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சிம்பிளும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.